ஹலோ காய்ஸ், நேற்றுக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சண்டை. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் செம்ம சண்டை. ஏன் சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படுக்கணுமா இல்லை அங்கே படுக்கணுமா, இங்கே தூங்கணுமா இல்லை அங்கே தூங்கணுமா, என்னால் இங்கே தான் தூங்க முடியும், அங்கெல்லாம் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறது. இல்லை இல்லை, நீ அங்கே தான் வந்து தூங்கி ஆகணும், நாங்கள் வந்து நீ சொன்னதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிலாம் வச்சோம்ல, நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா தூங்கணும்னு நினைக்கிறோம்ல, நீ ஏன் வந்து இங்கே படுக்கிற, போய் அங்கே படு, நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், அப்பா விக்கல்ஸே வேற மாதிரிப்பா, விக்கல்ஸ் விக்ரம்னு வச்சதை விட வக்ரம் விக்ரம்னு வச்சு தான் கரெக்டாக இருக்கும் போல், அப்போ தான் பொருந்தும் போல். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த பிரச்சனையில் கொளுத்தி போட்டுட்ருக்காரு மக்களே. இவர் காமெடியில் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்தாப்புல. ஆனால் எப்போ காமெடி பண்ணணும், எதை வந்து காமெடி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமலே காமெடி பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் நைட்டெல்லாம் பற்றி எரிஞ்சிட்ருக்கு வீட்டுக்குள்ளே. இந்த மனுஷன் வந்து கொளுத்தி போட்டு போய் உக்காந்துட்ருக்காப்புல. யோ விக்ரம், வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி என்ன தான் நடந்துச்சு, திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு என்ன பிரச்சனை, என்னடா அந்த பெட்டு பிரச்சனை அப்படின்றத பற்றிலாம் அந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்த்துருவோமா. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வீக். ஓகே, ஸோ அதனால் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் எல்லாம் தனியாக ஒரு ரூமில் வந்து தூங்கலாம். அது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக வந்துருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம தனியாக வந்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. சரி ஓகே, அப்போ யாரெல்லாம் இங்கே தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து தூங்கிட்டு இருக்காரு. பிரவீன் ராஜ் வந்து இருந்தாங்க. பிரவீன் ராஜ் கிட்ட சொல்லும்போது ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாப்ல, நான் போகிறேம்மா, நான் போய் அங்கேயே வந்து பாய்ஸ் கூட படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் கிட்ட சொல்லும்போது திவாகர் வந்து இல்லை இல்லை நான்லாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் வந்து தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திவ்யா கணேஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க உங்களுக்காக என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்கோம், தயவுசெய்து போங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா தூங்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகேம்மா நான் போகிறேன், ஆனால் அங்கே வந்து க்ளீனாகவே இல்லை, அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி ஓகே நீங்கள் போய் க்ளீன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் வியானா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு அந்த பெட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாங்க அடுத்த ஹவுஸில். ஓகேவா, போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டோம் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம விக்ரம் இருக்கார்ல, அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் கிட்ட கொளுத்தி போடுறாப்புல. எப்படி கொளுத்தி போடுறாரு, காமெடியில் கொளுத்தி போடுறாப்புல விக்ரம். ஓகேவா, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இங்கே தான் வந்து தூங்கணும், இங்கே தான் நீங்கள் தூங்கியே ஆகணும், இதெல்லாம் மதுரைக்காரனுக்கு அழகா, மற்றவங்க சொன்னால் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்களா, நீங்கள் இங்கே தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி உசுப்பேத்தி விடுறாப்புல. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இல்லை இல்லை நான் இங்கே தான் தூங்குவேன், என்னெல்லாம் வந்து போக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இப்படி சொன்னோடனே திவ்யாவுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு, வியானாவுக்கும் கோவம் வந்துடுச்சு. ஏன்னா நீ தானே நான் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன், போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்க, அதை போய் செஞ்சு வச்சுட்டு வாங்க, அங்கே க்ளீனாக இல்லை நீட்டாக இல்லை, நான்லாம் போக மாட்டேன்னு சொன்னேன், சரி ஓகே நாங்கள் க்ளீன் பண்ணி தரோம், நீங்கள் போயிடுறேனான்னு கேட்டதுக்கு சரி நீங்கள் போய் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, இப்போ என்ன நான் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் திவ்யா பிடிச்சி கற்றுன்னு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. திவாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டை லிமிட்டில் வந்து கோவம் வந்துடுச்சு, பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்ததுக்கு காரணம் யார், விக்ரம் தான். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்காரெல்லாம் அப்படிலாம் விட்டு தர மாட்டான், மதுரைக்காரெல்லாம் மற்றவங்க பேச்சு வந்து கேட்க மாட்டாங்க, என்னென்ன இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க, நீ இங்கே தூங்குனேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விட்றாப்புல. இப்படி ஏற்றி விட்ட உடனே திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டாப்புல. திவ்யாவுக்கு செம கோவம்னா கோவம், அப்படிப்பட்ட ஒரு கோவம். ஏன்னா ஆரம்பத்தில் என்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து போய் அந்த பக்கத்து வீட்டில் போயிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்குது வானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்க மாட்டாங்க. சரி எங்கேயோ போய் கிடந்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, போய் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் போய் க்ளீன் பண்ணிட்டாங்களா. க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் போப்பா அப்படின்னு சொன்னாக்கா அதையும் போக மாட்டேங்கிறாரா. திவ்யா போட்டு கிளியில் வந்து கிழிக்கிறாங்க. என்ன நீ திவாகரே, என்ன வாட்டர்மெலன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா, நீ சொன்னன்றதுனால தான் நான் வந்து தூக்கிட்டு போய் அங்கே எல்லோரையும் வந்து க்ளீன் பண்ண வச்சேன், இப்போ என்ன போக மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது நாங்கள்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலையா, நீ கூட தான் வந்து எங்ககிட்ட வலிஞ்சு வந்து பேசிகிட்டு இருக்க, லவ் யூ சொல்கிற, கட்டி பிடிக்க வர, இதெல்லாம் வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பண்ணலையா, ஏன் வந்து நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சி திட்டு வந்து திட்டுறாங்க. திவாகர் முடியவே முடியாதுமா, நீ என்னென்னமா பேசிகிட்டு இருக்க, என்னால் முடியாது, நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே திவ்யாவுக்கு செம்மையாக கோவம் வந்து கத்தி விட்றாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த கிச்சன் ஏரியாவுக்கு, டைனிங் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அங்கே வந்தாக்கா திவாகர் பிடிச்சி திட்டுன்னு வந்து திட்டுறாப்புல திவ்யாவை. ஏமா இது என்ன உங்கள் சொந்த வீடா, இதெல்லாம் இருக்குமான ஒரு வீடு, என்னுடைய வீடு, இது என்னுடைய உரிமை, என்னாலலாம் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா விக்ரம் சொல்லியிருப்பாப்புல, ஆனால் உங்கள் பெட்டு உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காதீங்க
அங்கேயே தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல விக்ரம். ஸோ அதனால தான் விக்ரம்னு சொல்கிறது. ஓகே. ஸோ இப்படி சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது வந்து கொளுத்தி போடுற மாதிரி வந்து இது உங்களுடைய உரிமை, உங்களுடைய பெட்டு, நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அது கொளுத்தி போடுற மாதிரி தான். கரெக்டு தானே? இதே ஒரு விஷயத்தை வந்து டேரெக்டாக திவ்யா கிட்டே வந்து விக்ரம் வந்து பேசியிருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருந்திருக்கும். திவ்யா ஏன் அப்படி வந்து பண்ணுறீங்க, அவங்க இங்கேயே தூங்கட்டும்னு நினச்சாங்கன்னா தூங்கிட்டு விடுங்க, அது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய பெட்டு இருக்கட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் திவாகர்கிட்ட ஏற்றி விட்றாப்புல. ஏன்னா அவர் வந்து லிட்டரலாக ரெடி ஆகிட்டார் அங்கே தூங்குறதுக்கே, அதாவது எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பக்கத்து ரூமுக்கு போய் தூங்குறதுக்கே வந்து ரெடி ஆகிட்டாப்புல. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு மதுரைக்காரனுக்கு அழகே வந்து இதுதான், நீ இங்கே தூங்கு, இது உன்னுடைய உரிமை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன உடனே அந்த ஆள் வந்து எகிற ஆரம்பிச்சிட்டாப்புல. வெளியே போயிட்டு திட்டுன்னு திட்டுறாரு. இது என்ன உங்கள் வீடா, இது வந்து எல்லாருக்கும் பொதுவான வீடு, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய உரிமை, நான் விட்டு தர முடியாது, நீ என்ன சொல்கிறது, அங்கே தூங்கு இங்கே தூங்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு செம கோவம் வந்துடுது. கோவம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, லிட்ரலாக மொத்தத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. எப்படி மொத்தத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. என்னத்தை உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலனு நீ வந்து எங்ககிட்ட வந்து ஃப்ளட் பண்ணும்போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பின்னாடி சுற்றும்போது என்னென்னமோ பண்ணுறல்ல, அதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போ இதையும் நீ வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ. எத்தனையோ விஷயத்தை வந்து நாங்கள் கோவப்படணும்னு நினச்சிருந்தா கோவப்பட்டிருப்போம், ஆனால் கோவப்படாமல் ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துருக்கோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க, என்ன சொல்கிறோம், நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து தனியாக தூங்கணும்னு சொல்கிறோம், அவ்வளோதானே. அது கூட நீ வந்து பெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா என்னால் முடியவே முடியாது, நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேனாக்கா நாங்கள் வந்து பண்ணியிருப்போமா, எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா நீ போக மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி திவ்யா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது மக்களே, கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அங்கே தூங்கினாராம். என்னென்னா ஒன்று, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அந்த ஆள் வந்து சும்மா ஃப்ளட் பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறது, அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணலாமான்னு கேட்குறது, திவ்யா குட்டி நீ ரொம்ப அழகாக இருக்க, திவ்யா பக்கம் தான் நான் உட்காருவேன்னு சொல்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ குத்துது குடையுதுனாக்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க. இந்த சென்சிட்டிவான விஷயத்த ஃபஸ்ட்டே வந்து ஒரு கார்டை போட்டு நில்லு, அங்கே நில்லு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, சும்மா கிட்ட வர்ற வேலை, அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு சொல்லி செருப்படி 4 அடி கொடுத்துருந்தான் அவன் அந்த மாதிரி பேசுவானா, பேச மாட்டான்ல. ஸோ அப்படி ஏதாவது வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ எல்லா ஸ்பேஸும் கொடுத்துட்டு நீ அப்படி பேசின, இப்படி பேசின, இப்படி நடந்துக்கிட்ட, அப்படி நடந்துக்கிட்ட, நான் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத வந்து லிட்டரலாக அது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க, அந்த ஆள் அப்படி தான் தெரிஞ்சு போச்சு. அவன் பெண்களை பார்த்தாலே, பெண்கள்னு இருந்து எழுதுனாலே போதும், ஒரு பேப்பர் பென்சிலை கொடுத்து பெண்கள்னு எழுதுனாலே போதும், அதையே கட்டி பிடிச்சிட்டுவோம் அந்த ஆள். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த ஆள். ஓகேவா? யாருமே தங்கச்சின்ற முறையிலே பார்க்க மாட்டாப்புல. அண்ணான்னு கூப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து ஐ லவ் யூ சொல்லுவாப்புல இந்த ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த திவாகர் என்ற வாட்டர்மெலன் ஸ்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அந்த ஆளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை நீ இப்படிலாம் சொன்ன, நாங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டோம், ஆனால் நாங்கள் சொல்கிறத ஏன் நீ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்றதெல்லாம் வந்து லிட்டரலாக வந்து அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். முதல்ல அவன் வந்து பண்ணும்போது செப்பலை கழட்டுன்னு அடிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பெண்களுக்கு இடத்துல வந்து இந்த மாதிரி சட்டை இல்லாமல் தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லிட்டரலாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். அந்த ஆளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டே வந்திருக்க மாட்டாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்பேஸும் கொடுத்துட்டு கடைசியாக வந்து நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணோம், நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறது நார்மலைஸ் பண்ண முடியாது. அதுக்காக வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுகிற விஷயத்தை எல்லாமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்டிவாகவும் எடுத்துக்க முடியாது. அந்த ஆள் இருக்கிறதுலே கேவலத்திலையும் கேவலம் பெண்கள்கிட்ட பண்ணுற வேலைகள்லாம். ஏன்னா அவர் இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா எவிக்டாக வெளியே போனாங்களே, அப்போ கூட சொல்லியிருப்பாப்புல, ரொம்ப மனம் வருந்தி சொல்லியிருப்பாப்புல. என்னென்னா, நீங்கள் பேசாமல் இருந்தீங்க, நான் சரியாக உங்ககிட்ட பேசுகிறேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்களை நீங்கள் போனதுக்கு அப்புறம்னு சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இவர் வந்து என்ன சொல்கிறது, கல்யாணம் ஆன ஆட்கள் கிட்ட பெருசாவெல்லாம் வந்து டச்செல்லாம் வச்சுக்க மாட்டார், பேசலாம் மாட்டார். ஓகேவா? பெண்கள் அப்படின்னு சொன்னாலே, அதுவும் கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படின்னா மட்டும்தான் இவருக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். ஏங்க, இவர் ஃப்ளட் பண்ணாத பெண்கள் யாராவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு சொல்லுங்கள். திவ்யா, வியானா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா முதல் கொண்டு இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர், ரம்யா ஜோ, என்ன அவங்களாம் வாயார அண்ணன் தான் கூப்பிட்றாங்க, வேறு வழி இல்லை. சரி ஓகே, இங்கே இப்படி பேசிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப தப்பாக போயிடுமே அப்படின்ற கான்சியஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலனாலையும் சிலதை வந்து ஏற்றுக்கிறாங்க, முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் சிலதை வந்து ஏற்றுக்கிறாங்க. பட் அதுக்காக ரொம்ப ஓவராகவும் பண்ணக்கூடாதுல்ல. இதை நான் பேசவே கூடாது, ஆனால் இன்றைக்கி அது வந்து ஒரு டாப்பிக்காக வருது. திவ்யா கணேஷ் எடுத்துகிட்டு வராங்க, அப்போ நம்ம பேசி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இன்றைக்கியோ இல்லை இந்த வாரத்துலேயோ பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது. திவாகரை போட்டு பொழந்து எடுக்க போகிறாங்க.
கண்டிப்பாக லிட்டரலாக நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. இந்த இந்த அக்யூசியேஷன் பெருசாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் இதில் சரி யார் இதில் தப்பு அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா பெட்டு வேணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த பெட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேறு ஒரு பெட்டை க்ளீன் பண்ண வச்சது திவாகர். க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்புறம் போங்கன்னு சொல்லும்போது விக்கல்ஸ் விக்ரம் இல்லை வீரனுக்கு அழகா இது, நீ இங்கேயே தூங்கு, நீ மதுரக்காரன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஏற்றி விட்டாப்புல. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே வந்து சண்டை வந்துச்சு. ஆல்ரெடி நல்லா பழகிட்டு இருந்துட்டு நல்லா வந்து ஃப்ளட் பண்ணுற மாதிரி வந்து பழக வச்சுட்டு இப்போ வந்து அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற அக்யூசியேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.